ஐயாவுக்கு வணக்கம். ஐயன் வழுவினை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். வேள்பாரியை பற்றி இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்கிறேன். அதற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்கிறேன். அடுத்தது யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணத்தை பற்றி தமிழ் ஐயா நம்ம சங்க இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் அவருடைய ஆசிரியர் நம்மளுக்கு யாப்பிலக்கை பற்றி கற்றுத்தருக்கிறார். அதை கற்றுக்கொள்வோம். அவரே வரவேற்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஒரு மனமார்ந்த மகிழ்ச்சியான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியாக தொடங்கினாலும் கூட இரு நிகழ்ச்சியாக மலரவிருக்கிறது. இது ஒரு காம்பிலே மலர்ந்திருக்கக்கூடிய இரட்டை மலர்களைப் போல இருந்தாலும் கூட ஒரு மலர் என்று சொன்னால் அது மாலையிலோ அல்லது மறுநாள் காலையிலோ வாடி உதிர்ந்துவிடும். ஆனால் இன்றைக்கு இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கிற அந்த காம்பிலே மலரவிருக்கிற இரண்டு நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய வீரயுக நாயகன் வேள்பாரி நிகழ்ச்சியாகட்டும், யாப்பிலக்கணம் கற்று மரபுப்பா எழுதுகிற பயிற்சி வகுப்பாகட்டும், இந்த இரண்டுமே இரண்டு மலர்கள் தான். ஆனால் வாடாத மலராக, என்றென்றைக்கும் உதிராத மலராக தொடர இருக்கிறது. எனவே இதை ஒரு காம்பிலே மலர்ந்த இரண்டு மலர்கள் என்று கூறுவதை விட ஒரு பூமிக்கு கிடைத்த ஒரு சூரியன், ஒரு சந்திரன் என்று கருதலாம். பூமியும் அழியப் போவதில்லை, சூரியனும் அழியப் போவதில்லை, நிலவும் அழியப் போவதில்லை. வேண்டுமானால் இன்றைக்கு வருவது போல சூரியனை நிலவு மறைக்கலாம், அல்லது பூமியின் நிழல் சென்ற சில நாட்களுக்கு முன்பு நிலவின் மீது விழுந்து மறைத்தது போல நிலவை மறைக்கலாம். அது ஒரு சில நிமிடங்கள் தான். ஆனால் நிலவு அப்படியே தான் இருக்கும், மறைக்கத்தான் முடியுமே தவிர அது மறையப் போவது கிடையாது. அந்த வகையிலே இன்றைக்கு தொடங்குகின்ற இரண்டு நிகழ்ச்சியும் நம்முடைய தமிழர் வாழ்வியலோடும் வரலாற்றோடும் தொடர்புடையதாகும். வேள்பாரி நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் சங்க இலக்கியம் என்பது தமிழர்களுடைய அழியாத சொத்தாக திகழ்கிறது. அந்த அழியாத சொத்தாக திகழ்கிற அந்த சங்க இலக்கிய காலத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை, அந்த பாடல்களிலே காணப்படுகிற காட்சிகளை மிகச்சிறப்பான அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல்தான் வீரயுக நாயகன் வேள்பாரி. இதுவரை நாம் பல வரலாற்று புதினங்களை படித்திருக்கிறோம். கல்கியினுடைய புதினமாகிய பொன்னியின் செல்வனை நாம் படித்திருக்கிறோம். அதே போல நம்முடைய சாண்டில்யன் எழுதிய பல புதினங்களை படித்திருக்கிறோம். கோவி மணிசேகரன் எழுதிய பல புதினங்களை, வரலாற்று புதினங்களை படித்திருக்கிறோம். ஆனால் அவற்றிலெல்லாம் காணப்படுகிற கதை நாயகர்களோ அல்லது கதை களங்களோ சங்க இலக்கியத்துக்கு சென்றதா என்று சொன்னால் இல்லை, செல்லவில்லை. பொன்னியின் செல்வன் நாடகத்தை பொறுத்தவரை ராஜராஜ சோழன் காலத்திலே
இருந்திருக்கிறது. அதே போல் மற்ற புதினங்களும் கூட பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் அல்லது பல்லவர்கள் இன்னும் மற்ற மற்ற அரசர்கள் ஆண்ட காலத்திலேயே பயணம் செய்திருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே இப்போது நம்மோடு வருகை புரிந்திருக்கிறார் புலவர் ஜெயபாலன் அவர்கள். புலவர் வாகைப்புறவல் என்ற பெயரிலே தனித்த கவிஞராக, பாவலராக, கவிஞர் என்று சொல்லக்கூடாது, பாவலராக திகழ்ந்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் ஒருவராக, குறிப்பாக நான் கவிதை எழுதுவதற்கு காரணமாக இருந்த ஆசிரியராக திகழ்பவர். இன்றைக்கும் நான் ஒரு அடி அல்ல, ஒரு சீர் எழுதினால் கூட அந்த சீரிலே இருக்கக்கூடிய அசைகள் இருக்கும். அவை அசைகள். ஆனால் அசைந்து கொண்டே இருப்பது யார் என்று சொன்னால் என்னுடைய தமிழாசிரியர் புலவர் வாகைப்புறவன் அவர்கள்தான். அவர் பெயரை கூட நான் சொல்லக்கூடாது, என்றாலும் அவர் பெயரை சொல்லாமல் உங்களுக்கு தெரியாது என்பதற்காக அதை சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே வேள்பாரி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதனுடைய தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். ஏற்கனவே நாம் பார்த்த பல வரலாற்று புதினங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சுற்றியே வந்திருக்கும். ஆனால் சங்க இலக்கியத்திலே, அகநானூற்றிலே, புறநானூற்றிலே காணப்படுகிற பத்துப்பாட்டிலே, எட்டுத்தொகையிலே காணப்படுகிற பாடல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு புதினம் எழுதப்பட்டது என்று சொன்னால் அது வீரவிநாயகன் வேள்பாரி புதினமாகத்தான் இருக்கும். தற்போதைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாண்புமிகு சு. வெங்கடேஸ்வரர் அவர்கள் தான் அதை ஆனந்த விகடன் இதழிலே எழுதினார்கள். அதை நான் படித்தபோது வரிக்கு வரி துணுக்குறத்தக்க வகையிலே செய்திகளை அவர் கொடுத்திருந்தார். அது எல்லாவற்றையும் விட மிகச்சிறப்பாக எழுதப்பட்ட புதினங்களை படித்த போதெல்லாம் நமக்கு முன்னே அந்த காட்சிகளை நமக்கு விரித்து காட்டிய பாங்கினை நான் பார்த்திருக்கிறேன். அது சாண்டிலியனாகட்டும், அவருடைய கடல் புறாவை தொடர்ந்து படித்தவர், அப்போ நான் சிறு வயது. பொன்னியின் செல்வனாகட்டும், கோவி மணிசேகரனுடைய நூலாகட்டும், சேரமான் காதலியாகட்டும், இப்படி நிறைய நூல்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் அதிகபட்சமாக நமக்கு செய்து கொடுத்தது என்று சொன்னால் நமக்கு முன்னே ஒரு காட்சியை விரித்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் முதலாக ஒரு வரலாற்று புதினத்திற்குள்ளே நமக்கு கொடுத்து அதை காட்சியாக மட்டுமல்லாமல் நம்மையும் ஒரு பாத்திரமாக மாற்றி வைத்த திறமை எழுத்தாளர் சு. வெங்கடேசனை சார். முதல் அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயம் வருகிற பொழுது ஒரு இடத்திலே அந்த புதர்களை எல்லாம் விலக்கி கொண்டு செல்லுவார்கள். இருட்டாக இருக்கும், காட்டினுடைய புதர்கள் விலக்கி இருட்டாக இருக்கும், போனால் வழி தெரியாது, சிக்கிக்கொள்வார்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் சிக்கி கொண்டிருப்போம். அதுதான் அந்த புதினத்துடைய சிறப்பு. நாமே அந்த அவர்களோடு சென்று உள்ளே சிக்கி கொண்டிருப்போம். இதை படித்தவர்கள் உணர்வார்கள். ஆனால் இதை படிக்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சங்க இலக்கியத்துடைய மாண்புகளை எல்லாம் நம்முடைய மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நூலை வாசிக்க வேண்டும், அல்லது மற்றவர்கள் வாசிக்க வைத்து அதை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் அதில் வரக்கூடிய கதை, களத்திலே காணப்படுகிற மனிதர்கள் எல்லாம் சங்க இலக்கியத்திலே நம்மோடு பேசியவர்கள். கபிலர் இருக்கிறார், பாரி இருக்கிறார். இப்படி நாம் பார்த்த
கதை மாந்தர்கள் சங்க இலக்கியத்திலே பார்த்த மாந்தர்கள் எல்லாம் அங்கே கதையிலே வருகிறார்கள். ஒரே ஒரு வழக்கமான என்னுடைய வேடிக்கையை மட்டும் செய்துவிட்டு சென்று விடுகிறேன். தொடர்ந்து நம்மோடு அந்த கதையை முழுவதுமாக படித்து அந்த ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அத்தியாயமாக எடுத்துக்கொண்டு அதற்கு முழுவதற்கும் தன்னுடைய புது கவிதை மூலமாக அந்த காட்சிகளை மிக அழகாக கொண்டு வந்திருந்தார். அவருடைய கவிதை உங்களுக்கு சிறப்பாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு வேள்பாரியை படித்திருக்க வேண்டும். வேள்பாரியை படித்தால்தான் இந்த திருமதி ராஜலட்சுமியினுடைய கவிதையினுடைய சுவை புரியும். இவரும் நம்மை அந்த கதைக்குள் கொண்டு சென்றார், அந்த காட்டுக்குள் அழைத்து சென்றார், அந்த பாம்புகளுக்கு மத்தியில் உழவு விட்டிருக்கிறார், அந்த திணைக்காலத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இப்படியெல்லாம் நாம் செய்திருக்கிறார் திருமதி ராஜலட்சுமி. அந்த வகையில் அந்த நூலை படித்தபோது பல செய்திகளை அறிந்து கொண்டோம். அதில் ஓரிரு செய்திகளை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேவாங்கு என்ற ஒரு விலங்கு இருக்கிறது. அந்த விலங்கு நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் அல்லது பார்க்காவிட்டால் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிறு வயதிலே நம்முடைய பாட்டி மகளெல்லாம் சொல்லுவாங்க, பையன் தேஞ்சிக்கினே போகிறான், இவனுக்கு ஒரு தேவாங்க கயிறு கட்டினா சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒருத்தர் குரங்கு மாதிரி ஒன்று தோளில் சுமந்துக்கிட்டு வருவார். அதை விட்டு ஒரு கயிறு எடுத்து அதுக்கிட்ட கொடுத்தா அது நம்ம மேலே போட்டுனாக்கா நமக்கு அந்த குழந்தை தேஞ்சிக்கிட்டே போகிற குழந்தை நல்லா இடமாயிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, அதற்குள் நான் செல்லவில்லை, அந்த மருத்துவத்துறைக்குள் செல்லவில்லை. ஆனால் அந்த தேவாங்கை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த தேவாங்குக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அது எப்போது அமர்ந்தாலும் வடதிசை நோக்கி அமரும். அந்த தேவாங்கு எப்போது அமர்ந்தாலும் வடதிசை நோக்கி அமரும். அதை தூக்கி தலைக்கு மேலே 2 சுழற்றி வீசி எறிந்தால் அது போய் கீழே விழுந்து மயக்கம் தெளிந்து எழுந்து உட்காரும் போது வடதிசை நோக்கி அமரும். இதுதான் அந்த விலங்கினுடைய சிறப்பு. ஆதி தமிழர்கள் கடல் வழியை கடந்தார்கள் என்று சொன்னால் எப்படி கடந்தார்கள்? ஔவையார் சொல்லியிருக்கிறார், திரைக்கடலோடையும் திரவியம் தேடு என்று சொல்லியிருக்கிறார். கடலோடா கால்வல் நெடுந்து கடலோடும் நாவாயு ஓடா நிலத்து என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த செய்தி நம்மிடையே இருக்கிறது. ஓடி என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த ஓடி என்ற சொல்லுக்கு பொதுவாக நாம் கொள்ளுகிற பொருள் ரன்னிங் என்று கருதுகிறோம். ரன்னிங் என்பதற்குத்தான் இன்றைக்கு ஓடி, ஓட்டப்பந்தயம், ஓடுதல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே என்னுடைய தமிழாசிரியர் இருக்கிற போது இந்த கருத்தை சொல்வது கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் சாதாரண தமிழாசிரியர், திருப்புலங்காலிலே படித்த தமிழாசிரியர், அங்கே புலவர் பட்டம் பெற்றவர். ஓடி என்ற சொல்லுக்கு கடலை கடத்தலுக்கு 2 வகையாக 2 முறையிலே கடலை கடக்கலாம். ஒன்று நீந்தி கடக்கலாம், இன்னொன்று அந்த நீந்தி கடத்தலை ஸ்விம்மிங் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில். இன்னொரு வகையாக கடத்தல் என்று சொன்னால் ஒரு தோணியை வைத்து, நாவாய் வைத்து, படகை வைத்து கடக்கலாம், ஓடத்தை வைத்து கடக்கலாம். அதற்கு செயிலிங் என்று சொல்லுகிறோம். செயிலிங் என்ற சொல்லுக்கும் ஸ்விம்மிங் என்ற சொல்லுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. இது கருவியை கொண்டு கடத்தல், கருவி இல்லாமல் கைகளால் கடத்தல். அப்போ அந்த செயிலிங் என்பதற்கு தமிழில் என்ன சொல் இருக்கு என்று சொல்லி பார்த்தால் அதுதான் ஓடுதல் என்ற சொல். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி. அந்த ஓடி, அந்த படகை ஓட்டுபவர்களை ஓட்டி என்று சொல்லுகிறார்கள். அந்த நீர் நிலையை கடப்பதற்கான அந்த கருவிக்கு பெயர் ஓடம் என்று வைத்திருக்கிறார்கள். கடல் ஓடா என்று சொல்லுகிறார். கடல் ஓடா, கடல் ஓடும் நிலத்து, நாவாயும் ஓடா நிலத்து என்று சொல்லுகிறார். ஓடா என்று சொன்னால் அந்த நீரை கடப்பதற்கான அந்த செயல், ஒரு கருவியை கொண்டு நீரை கடப்பதற்கான ஒரு செயலை ஓடுதல் என்ற சொல்லிலே வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அக்காலத்திலே ஓடுதல் என்று சொன்னால் இப்போது நாம் ரன்னிங் என்று சொல்லுகிறோமோ அந்த பொருள் அல்ல, செயிலிங் என்ற பொருளிலே அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதை எனக்கு கருத்து. அதைத்தான் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. இன்றளவும் கூட தண்ணீர் ஓடியது என்று சொல்லுகிறோம்.
வெள்ளம் ஓடியது என்று சொல்லுகிறோம். ஒரு விபத்து நடந்த இடத்தை பார்த்துவிட்டு ரத்தம் வெள்ளமாக ஓடியது என்று சொல்லுகிறோம். வெள்ளமாக நடந்தது என்றோ வெள்ளமாக சென்றது என்றோ சொல்லுவதே கிடையாது. ஓடியது என்ற சொல்லைத்தான் சொல்லுகிறோம். எனவே இந்த ஓடுதல், அந்த ஓடி என்கிற சொல் செயிலிங் என்பதற்கான சரியான சொல்லாக அக்காலத்திலே காணப்பட்டிருக்கு. இக்காலத்திலே மருவி இருக்கிறது. இங்கே இந்த தாழ்மையான கருத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கடலை கடக்கிற பொழுது திசை தெரிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான திசை காட்டும் கருவிதான் அந்த தேவான். அதை வைத்துத்தான் கடந்து வைக்கிறார். கடலில் இருந்து கரையை அடைவதற்கு, கரை எங்கே இருக்கின்ற தெரியாமல் இருக்கிற பொழுது ஆமையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆமைதான் கரையை நோக்கி செல்லக்கூடிய தன்மை பெற்றது. அந்த ஆமையை வைத்து கரையை நோக்கி நகர்ந்திருக்கிறார். இப்படியான செயல்பாடுகளை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த புதினத்திலே கொண்டு வருகிறார். நம்முடைய முன்னோர்களுடைய பெருமைகளை எல்லாம் புதினத்திலே கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இந்த நூல் அனைவரும், தமிழர்கள் அனைவரும் படித்து பயனுறத்தக்க ஒரு நூலாக கருதுகிறேன். அதே போல இந்த நூலை இன்னும் பல மொழிகளிலும் மொழியாக்கம் செய்து அதை இதே ஆனந்த விகடன் பிரசுரம் வெளியிடும் என்று சொன்னால் நம்முடைய பெருமை இன்னும் பல மொழிகளுக்கும் பல நாடுகளுக்கும் சென்று சேரும் என்று கருதுகிறேன். இப்பொழுது இந்த வேள்பாரி நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருந்து செயலாற்றவிருக்கின்றார் திருமதி சா ராஜலட்சுமி அவர்கள். அம்மையார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி தொடர்ந்து யாப்பிலக்கண வகுப்பு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இது ஒரு தொடக்க நிகழ்ச்சி தான். இன்றைக்கு நாம் இதற்கான ஒரு முன்னேற்பாடை செய்திருக்கிறோம். நிறைய பேரை காலையிலிருந்து சற்றேறக்குறை 2 மணி வரை நாம் வேறு நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தியதால் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது. என்றாலும் கூட இந்த எண்ணிக்கை விரைவில் அதிகப்படும். இது நமக்கான ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிற நிகழ்ச்சியாக கருதுகிறேன். இப்பொழுது திருமதி சா ராஜலட்சுமி அம்மையார் அவர்களை பேச வரும்படி அழைப்பதற்கு முன்பாக, நான் சென்னையைச் சேர்ந்தவன். சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை பள்ளியிலே என்னுடைய 10ஆம் வகுப்பையும் 11ஆம் வகுப்பையும் படித்தேன். அப்போது என்னுடைய 10ஆம் வகுப்பினுடைய பாதி படித்து கொண்டிருந்த பொழுது புதிதாக சில ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கு வந்தார்கள். எனக்கு சரியாக நினைவிருக்கும் என்று சொன்னால் திரு செல்வராஜ் என்ற ஒரு ஆசிரியர், அவர் ஒரு கணித ஆசிரியர். திரு கண்ணன் என்ற ஒரு ஆசிரியர், அவரும் அறிவியல் ஆசிரியர். இவர்களோடு புலவர் ஆ ஜெயபாலன் என்ற ஒரு ஆசிரியர், அவரும் அந்த பள்ளியிலே புதிதாக இணைந்தவர். அதிலே மற்றவர்களை காட்டிலும் ஐயா ஜெயபாலன் ஐயா அவர்கள் மிகுந்த இளமையோடு, சற்றேறக்குறை அப்போதுதான் ஒரு கல்வி முடித்திருக்கிறார். முடித்த உடனே என்னுடைய பள்ளிக்கு ஆசிரியராக வந்தார். அவர் எனக்கு 11ஆம் வகுப்பிலே தமிழ் ஆசிரியராக இருந்தார். அவர்தான் முதலாக எனக்கு இந்த கவிதையை அறிமுகம் செய்து வைத்தார். 10ஆம் வகுப்பிலே கூட அவரோட தொடர்பு இருந்தது. அவர்தான் எனக்கு முதலாக இந்த கவிதை இலக்கியத்தை அறிமுகம் செய்தார். அதற்கு முன்பாக ஏதோ கொஞ்சம் கிறுக்கி கொண்டிருக்கு. நிறைய இதழ்களை எல்லாம் எனக்கு கொடுத்தார். அப்போது காவியப்பாவை என்று ஒரு இதழ் வந்தது. புலவர் கபிலவாணன் என்ற ஒரு கவிஞர் நடத்தி கொண்டிருந்தார். இப்போது நீங்கள் பார்ப்பது போல அங்கங்கே கவிதைகள் தென்படுகிற இதழ் அல்லது. அந்த இதழ் பெரிய அளவிலே 32 பக்கம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். 16 பக்கம் 32 பக்கம் அளவு தான் இருக்கும். ஆனால் உறுப்பினராக சந்தா செலுத்துங்கள் என்பதை கூட அவர் கவிதையில் தான் எழுதியிருப்பார். ஒரு நிலையே காணப்படாத அந்த காவியப்பாவை இதழில்
மிக அழகாக மிக நேர்த்தியாக அச்சிடப்பட்டிருக்கும். தலையங்கமே கவிதையில் இருக்கும். அடுத்தடுத்து முழுவதும் கவிதையாக தான். அந்த நூலுடைய ஒரு இடத்தில் கூட உரைநடை காணப்படாது. எல்லா இடத்திலும் கவிதையாகவே நிரம்பி இருக்கும் புலவர் கபிலவாணன் நடத்திய இதழ்கள். என்னுடைய முதலாக நான் எழுதி ஒரு ஐயாவிடம் ஒரு பாடலை எழுதி கொண்டு போய் நீட்டினேன். அதை அவர் தான் வெண்பா என்று ஒத்துக்கொண்டார். எனக்கே தெரியாதது வெண்பா என்று. அவர் தான் இதை வெண்பா என்று ஒத்துக்கொண்டார். அப்போது நான் வெண்பா இலக்கணத்தை படித்திருந்தேன். அந்த நேரத்தை அவர் சொல்லிக் கொடுத்துருந்தார். இது வெண்பா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் திருத்தம் செய்தார். வெண்பாவிலே மொத்தம் ஒரு 15 சொற்கள் 15 சீர்கள் இருக்கும். அந்த 15 சீர்களே அதிகபட்சமாக என்னுடைய சீர்களாக இருந்தது ஒரு 4-5 சீர்களாக. மீதி அனைத்து சீர்களை அவரே திருத்தி செப்பனிட்டு அதை அவர் கைப்பட ஒரு தபால் கார்டில் எழுதி அந்த காவியப்பாவை இதழுக்கு அனுப்பி வைத்தார். அது மெய் வருத்தம் வரால் கண் துஞ்சார் மாதிரி ஒரு பாடல் எழுதியிருக்கார் அவர். அந்த ஈட்டடிக்காக, அதாவது முதல் சொல்லும் ஈட்டு சொல்லுக்குமான ஒரு கவிதை. அந்த கவிதை கூட எனக்கு நினைவில், அந்த பாடல் கூட எனக்கு நினைவில். அதை அவர் அனுப்பி வைத்தார். அது அந்த இதழிலே வெளிவந்தது. வெளிவந்த உடனே அந்த இதழை அவர் தான் நடப்பு காட்டினார். தெய்வம் வெண்பா வந்துடுறாங்க எனக்கு காமிச்சார். பார்த்தேன், போட்டு வெண்பா 4 வரி போட்டு அதுக்கு கீழே வே. நீலகண்டன், சென்னை 73. அப்போது பள்ளிக்கரணையுடைய எண் 73, சென்னை 73 என்று போட்டிருந்தது. முதலாக நான் என்னுடைய எழுத்து அச்சில் பார்த்தது அப்போதுதான். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய தமிழாசிரியராக விளங்கிய, எப்போதும் அவர் எனக்கு தமிழாசிரியர் தான், புலவர் ஆ. ஜெயபாலன். அவர்தான் புலவர் வாகைப்புறவன் என்ற பெயரில் அவருடைய கவிதையும் அந்த இதழில் இடம்பெற்றிருந்தது. எனக்கு என்றாலும் அதை அன்றைய மறுநாள் பள்ளியினுடைய அந்த கடவுள் வணக்க நிகழ்ச்சி நடக்கல, கடவுள் வாழ்த்து இறை வணக்க நிகழ்ச்சி, அதில் வைத்து அந்த பாடலை படித்து என்னை அழைத்து அந்த கொடிக்கம்பத்தின் பக்கத்தில் நிறுத்தி, அந்த பக்கத்தில் நடக்கும் கொடிக்கம்பத்து அருளை நிறுத்தி என்னை பாராட்டினாங்க. எல்லா மாணவர்களும் கை தட்டினாங்க. என்னன்னு தெரியாமல் கை தட்டினாங்க. நம்ம சொல்கிறாங்க, வாத்தியார் சொல்கிறத கை தட்டிவிட்டாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருந்தது, ஐயம் இருந்தது. என்ன ஐயன்னா, இது உண்மையில் நமக்கு தான் போட்டாங்களா, இல்லை இவர் கைப்பட எழுதி அமைச்சதுனால இவர் மிகச்சிறந்த கவிஞர், அதனால் இவர் மீது இருந்த மரியாதை காரணமாக சரி இவர் போட்டு விடுவோம் என்று போட்டாளா என்று தெரியவில்லை. அப்படி ஒரு ஐயம் எனக்கு வந்தது. அடுத்த இதழிலே ஒரு என் சீர்திருத்தம் எழுத வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். உடனே நான் ஒரு என் சீர்திருத்தத்தை எழுதியை கொண்டு போய் இவரிடம் காட்டினேன். நல்லா இல்லை, அனுப்பிச்சிட்டா ஆடினார், அனுப்பிடான்ட்டார். நான் நேராக என்ன பண்ணேன், வே. நீலகண்டன் போட்டு என்னுடைய முகவரியெல்லாம் போட்டு அது பள்ளிக்கரணை முகவரி போட்டு அனுப்பிச்சிட்டேன். என்றால் எனக்கு ஒரு ஐயம், நம்மளுக்குன்னா போடுவாங்களா, இப்போ நீலகண்டன் பேர் தெரியல அதனால் போட்டாங்கன்னா, இவருடைய ஒத்துழைப்பினால் போட்டாங்கன்னா, அப்படி ஒரு ஐயத்தில் என்ன பண்ணேன், நான் ஒரு தனியாக இந்த உள்நாட்டு அஞ்சல் உரைன்னு சொல்லுவாங்க, இன்லாண்டு லெட்டர்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி அதில் ஒரு என் சீர்திருத்தத்தை எழுதி அதில் நீலகண்டனை பேர் போடாமல் செந்தமிழ் புதல்வன் என்ற பேரை போட்டேன். ஏன்னா அப்போ நிறைய பேர் செந்தமிழ் செல்வன்னு பேர் இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. மறை முதல்வன் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மறை முதல்வன் தான் இப்போது என்னுடைய நண்பராகவும் இருக்கிறாரு. இப்போ மருதப்பாவரங்கம் என்ற அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். புலவர் வேதநாயகர், ராம வேதநாயகர், நீங்களும் அறிந்திருப்பீங்க, நிறைய பேர் அறிந்திருப்பீங்க. புலவர் ராம வேதநாயகர் அவர் தான் மறை முதல்வர். பின்னாடி அவர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மறை முதல்வர் அவர் தான். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி முதல்வன் மாதிரி புதல்வன் எடுத்துக்கிட்டு செந்தமிழ் எடுத்து செந்தமிழ் புதல்வன் போட்டு அமுச்சு வச்சுட்டேன். அடுத்த இதழ் அவருக்கு தான் வரும், எனக்கு வராது, அவருக்கு தான் வரும். அப்போ அதுக்கு ஆண்டு உறுப்பினர் கட்டணம் 5 ரூபாய், நன்றாக நினைவு இருக்கிறது. ஒரு இதழ் தனி இதழ் 50 காசுகள், ஆண்டு கட்டணம் 5 ரூபாய். அதுதான் அந்த இதனுடைய இது காவியப்பாவை இதழ். அப்போது அந்த அடுத்த இதழ் வந்துருச்சு.
ஐயா இதழ் வந்துருச்சா, அப்போ கேட்பேன், அப்பப்போ கேட்பேன், இதழ் வந்துருச்சா, இதழ் வந்துருச்சா, இதழ் காமிச்சாரு. பார்த்தா அதில் என்னுடைய கவிதை இடம்பெறவில்லை. அதாவது நீலகண்டன்ற பேரில் இடம்பெறவில்லை. டேய் இந்த வாரம் இந்த தடவை போடலடா, அடுத்த தடவை போடுவாங்கடா அப்படின்ட்டாரு. நான் அந்த இதழை வாங்கி அப்படியே படித்தவொடனே கீழே வந்து அப்புறம் செந்தமிழ் புதல் ஒன்று போட்டு நான் ஒரு இன்லேண்ட் லெட்டர் அமைச்சிருந்தேன்ல, அது வந்துருந்தது. அப்போதான் நான் நினைத்து கொண்டேன், பரவாயில்ல நாம எழுதி அனுப்பிச்சாலும் கூட போடுவோம் போல் இருக்கு. ஆனால் நான் எழுதி அனுப்பினாலும், அது யார் எழுதி அனுப்பினாலும் சரி, அது ஐயாவினுடைய வழிகாட்டுதல். ஏன்னா அந்த பாடலே வந்து ஐயா எழுதிய பல பாடல்களை பார்த்து அவர் எழுதியிருந்தது போல்தான் நான் எழுதியிருந்தேன். அதிலும் பாடல் நினைவில்லை, ஆனால் ஈரோட்டு என்று தொடங்கும் அந்த பாடல். அது பெரியாரை பற்றிய ஒரு பாடல். அப்போது பெரியார் மறைந்த ஆண்டு, அது 73வது ஆண்டு நினைக்கிறேன். டிசம்பர் மாதத்திலே அவர் மறைந்து விட்டார் பெரியார். அந்த ஆண்டிலே அதற்கு அடுத்த மாத இதழில் பெரியார் பற்றி எழுத வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஈரோட்டு தந்தை அவர் என்று அது தொடங்கும். அது ஈரோட்டு, தேரோட்டு, வேரோட்டுன்னு அப்படி போட்டு எழுதியிருப்பேன். அப்படி எழுதி அந்த பாடல் அது ஒரு இன்சீர்திருத்தம் அது வந்தது. அது இரண்டும் வந்து இன்றைக்கு நான் எழுதி கொண்டிருக்கிற கவிதைக்கு ஆணி வேராகவும் பக்க வேராகவும் அமைந்தது. அதற்கு காரணம், அந்த வேர்கள் முளைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விதை வேண்டும். அந்த விதை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய புலவர் ஆ. ஜெயபாலன் அவர்கள். மிகுந்த தமிழ் ஆர்வத்தோடு, எனக்கு தெரிந்து 2 பேர் நடந்து வந்தால் எனக்கு பிடிக்கும், நான் அதை ரசித்திருக்கிறேன். ஒன்று என்னுடைய தமிழாசிரியர் புலவர் ஆ. ஜெயபாலன் நடந்து வருவதை பார்த்து ரசித்திருக்கிறேன். அதற்கு அடுத்ததாக கவியரசு கண்ணதாசன் நடந்து வருவதை பார்த்து ரசித்திருக்கிறேன். 2 பேரும் நடந்து வருகிற பொழுது அந்த வேட்டி அணிந்திருப்பார். நன்றாக நினைவிருக்கிறது, ஒரு இளநீல சட்டை, ஒரு இளஞ்சிவப்பு சட்டை, அதிகமாக அதை பயன்படுத்துவார், போடுவார். அந்த சட்டை போட்டு வருவார். அது நடந்து வருகிற போது, அந்த பேரிலிருந்து இறங்கி நடந்து வருகிற போது பார்த்தால் ஒரு மயில் அசைந்து வருவது போல இருக்கும். இதை நான் 2 பேரிடம் பார்த்திருக்கிறேன். ஒன்று என்னுடைய தமிழாசிரியர் புலவரா ஜெயபாலனிடம் கண்டிருக்கிறேன். இன்னொருவர் கவியரசு கண்ணதாசன், அவரும் அந்த வேட்டி போட்டுக்கொண்டு அந்த மஞ்சள் நிறத்திலே ஒரு பட்டு சட்டை அணிந்திருப்பார். அதை அணிந்து கொண்டு அவர் நடந்து வருகிற பொழுது ஒரு மயில் போல இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே சிங்கத்தின் கர்ஜனையும் ஒரு குதிரையின் வேக பாய்ச்சலும் கவிதையிலே காணப்படும். இருவருமே மனதாலும் பேச்சாலும் அடுத்தவருடன் அணுகுவதாலும் அதாவது இலகிய மனம் கொண்டவர்கள். அதனாலேயே அவருடைய நடையும் அந்த ஒரு மயில் நடப்பது போல காணப்படும். அத்தகைய என்னுடைய ஆசிரியரை பற்றி பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பளித்ததற்காக நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அத்தகையவர் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார். நமக்கெல்லாம், எனக்கும் சேர்த்துத்தான் யாப்பிலக்கணம் சொல்லிக் கொடுக்க இருக்கிறார். அவர் யாப்பிலக்கணம் சொல்லிக் கொடுத்தால் இலக்கணம் கசக்காது, இனிக்கும். அந்த வகையிலே இனிமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அவர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வேள்பாரி நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி சா. ராஜலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. என் தாயினுடைய பெயர் கூட ராஜலட்சுமி தான். எங்கள் அம்மா பேர் ராஜலட்சுமி தான். உங்கள் பேர் ராஜலட்சுமி, வாங்க அம்மா என்று வரவேற்கிறேன். வணக்கம், மிகுந்த நன்றி. கன்னி தமிழாம் எங்கள் அன்னை தமிழின் காலடிகளுக்கு எனது முதல் வணக்கம். சங்கத்தமிழ் பூங்காவின் தமிழ் உறவுகள் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் அண்ணா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். எனது பெயர் ராஜலட்சுமி, கோவையில் இருக்கிறேன். இங்கு வேள்பாரியை பற்றி பேச எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க மிக்க நன்றி. அதுவும்
உங்களுடைய ஆசிரியரும் இன்றைய இன்றைய நிகழ்வில் இருக்கிறார் என்பது மிகவும் மிகவும் பெரும் மகிழ்ச்சி தருகிறது. எதையும் வெல்லும் ஆற்றல் இயற்கைக்கு உண்டு. அந்த இயற்கையையும் வென்றிடலாம். அதனோடு நாம் ஒன்றி வாழ்ந்தால். இயற்கையோடு ஒன்றிய வாழ்வியலை மிக மிக அழகாகச் சொல்லும் புத்தகம் வேள்பாரி. மரத்தையும் அறத்தையும் மனிதத்தையும் நட்பையும் காதலையும் மிக அழகாக முன்னெடுத்துச் செல்லும் புத்தகம்தான் வேள்பாரி. நம்மில் பெரும்பாலோர் அந்த புத்தகத்தை படித்திருக்கிறோம். அதில் கரைந்திருப்போம். அதில் கரைந்தவர்களுள் நானும் ஒருத்திதான். இன்று வரை கரையேற இயலாமல் அதற்குள்ளேயே அங்கேயே நிலை கொண்டு நிற்கின்றேன். ஆசிரியர் சு. வெங்கடேசன் அவர்கள் அவரது முன்னுரையில் சொல்லிய சில வரிகளை இங்கு நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்றில் 100-200 ஆண்டுகால இடைவெளியில் ஏதாவது ஒரு புலவர் பாரியை பற்றி பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே சு. வெங்கடேசன் அவர்கள் பாரியை நம்மிடம் தந்திருக்கிறார். பாரி ஒரு அழிந்த சமூக அமைப்பின் அடையாளமாக இல்லாமல் அழியக்கூடாத மனித பண்பின் பேரடையாளமாகவே என்றென்றும் போற்றப்படுகிறான். தூவே அவர்களை பின்பற்றியே சங்கத்தமிழ் பூங்காவும் பாரியை முன்னெடுக்க விரும்புகிறது. தமிழை விரும்பும் யாவரும் சங்ககால வரலாறு, அதன் வாழ்வியல் ஆகியவற்றை பற்றிய வெகு ஆவல் கொண்டிருப்போம். அதை கண்முன்னே நிறுத்துகிறது வேள்பாரி. சங்கத்தமிழ் இலக்கியத்தின் மைய குறியீடாகவே இருந்திருக்கிறது பாரியின் வாழ்வியலும் வழிகாட்டுதல்களும், குலத்தலைவனாக அவனுடைய செயல்பாடுகளும். ஆதி காலத்தில் இன குழுக்களாக வாழ்ந்த மக்கள் அவர்களின் நம்பிக்கைகள், அடையாளங்கள், வளங்கள், செல்வங்கள், இயற்கையோடு வாழ்ந்த அழகிய வாழ்வியல், அதை அவர்கள் இழந்து அழிந்து அழிவு நோக்கி அதிலிருந்து மீண்டவர்கள் பரம்பில் அடைக்கலமாக கதை வழி கடத்துகின்றனர் அவர்கள் தங்களது வாழ்வியலை அடுத்தடுத்த தலைமுறைக்கு. நாடென்பது அரசும் அதன் நியதிகளும் அல்ல என்பதை, நாடென்பது அரசும் அதன் நியதிகளும் என்பதை மாற்றி அது அரசற்ற மக்களின் ஆதி நிலம் என அன்றே நிலைநிறுத்தியிருக்கிறான். வாழ்வாதாரங்களை இழந்து வாடி நின்ற மக்களை தங்கள் இனமாகவே அரவணைத்தவன் பாரி. பாணர்கள் அல்லாது மூவேந்தர்களின் அவையில் முன்னிருக்கும் ஒரு புலவர் கபிலர். அவர் பாரியின் புகழ் கண்டு அவனை பரிசோதிக்க நினைத்தே பரம்பில் காலடி எடுத்து வைப்பதும் இறுதியில் பரம்பிலேயே அவர் நிலை கொண்டு விடுவதும் தான் வேள்பாரி. வேட்டுவன் பாறையில் கபிலர் கால் பதிக்கும் போதே நாமும் அவர் கரம் பிடித்து அந்த அடர் வனத்திற்குள் நுழைந்து பயணிக்க துவங்குகின்றோம். விகடன் பிரசுரத்தின் 800 பக்கங்களை கடந்து அதை படித்து முடித்த பின்னும் மனம் ஏங்கி நிற்கின்றது அங்கேயே நிலை கொள்ள. அதுவே மறுபடி வேள்பாரியை நம்மை வாசிக்க தூண்டுகிறது. இயற்கையும் அறமும் அழிந்து வரும் இந்த காலகட்டத்தில் இளைய தலைமுறைக்கான நம்பிக்கையாய், அறத்துக்கான அறிவுறுத்தலாய் இதை பரவலாக்கவே நம் சங்கத்தமிழ் பூங்காவின் இந்த முயற்சிக்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியில் வேள்பாரியில் நான் படித்த இறுதி வரிகள் பாரியின் வரிகள். அது: அறம் காக்கும் தெய்வங்கள் எமது நிலத்தை ஆளட்டும், எம் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும் என்பான் பாரி. அதேதான் இங்கு நானும் குறிப்பிட விரும்புகிறேன். அறம் காக்கும்
தெய்வங்கள் நமது நிலத்தையும் நம் மக்களையும் நம்மையும் ஆள வேண்டும் என்பதே நமது விருப்பம். வாய்ப்பு தந்ததற்கு மிக்க நன்றி. இந்த வேள்பாரி தொடரில் அண்ணன் குறிப்பிட்டது போல இந்த வேள்பாரி புத்தகத்தை படித்து அதிலிருந்து சிறு சிறு ஒரு முயற்சியாக ஒவ்வொரு பாகத்தையும் ஒரு கவிதை வடிவில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு அனுமதி கொடுத்ததற்கு, அதை படித்து ஊக்கப்படுத்துவதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு, மகிழ்ச்சி. மிகச் சிறப்பாக பேசுனீங்க. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே யாப்பிலக்கண வகுப்பு எடுக்க வருகை கொண்டிருக்கக்கூடிய எனது மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் பேச இருக்கிறார். முன்பாக அம்மா பாரியை பற்றி சொன்னாங்க. பொதுவாக எல்லா மாணவர்களுக்கும் ஒரு எண்ணம் தோன்றும். எனக்கு தோன்றுச்சு, முல்லைக்கொடி வாடி கிடந்தாக்கா அது காட்டில் தானே கிடக்குது. அவன் காட்டில் அந்த ஒரு கொம்பை உடச்சி வச்சுட்டு போகிறது எதுக்கு தேரை விட்டுட்டு போனான்? என்னையா பைத்தியக்காரத்தனமாக இருக்குதே, தேர் எதுக்கு அவன் விட்டுட்டு நடந்து போகணும் அப்படின்னு ஒரு எனக்கு தோணுச்சு. நிறைய மாணவர்களுக்கு தோணும். நியாயம் தானே. பக்கத்தில் ஒரு கொம்பு இருக்கிறத உடச்சி அங்கே சொறி வச்சா நிற்க போகுது முல்லைக்கொடி. அதுக்கு எதுக்கு தேரை கொண்டு விடணும்? தேர் என்பது பொருட்செலவான ஒரு பொருள். அதுக்கு தேவையும் இல்லை. அந்த தேர் எதுக்கு? அந்த முல்லைக்கொடிக்கு தேவையும் இல்லை. தேருன்னா நாம் கற்பனை பண்ணுற மாதிரி அந்த கோபுரத்தோடலாம் இருந்திருக்காது. அதிகபட்சமாக போனால் தேர் என்பது வந்து அச்சம் என்பது மலைமேடா பாட்டில் எம்ஜிஆரும் கூட ஒருத்தர் பேர் மறந்து போச்சு, அவரும் வர்ற ஒரு வண்டி மாதிரி இருந்திருக்கும். அப்படி தான் இருந்திருக்கும் அந்த காலத்தில் தேர். 2 சக்கரம் போட்டு அதுக்கு மேலே நிற்கிறதுக்கு ஒரு போட்டு அதுக்கு ஒரு தடுப்பு போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விலங்கு கட்டி அது இழுத்து போயிடும். அதுதான் தேராக இருந்திருக்கும். அது எதுக்கு விட்டுட்டு வரணும்? ஆனால் அதோடைய உட்கருத்து வேற. இது ஒரு கதையா உண்மையா என்கிற விவாதத்துக்கு போக வேண்டாம். அதோடைய உட்கருத்து வேற. என்னன்னு சொன்னால், தன்னிடம் இருப்பது எதுவாயினும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அது மரமோ செடியோ விலங்கோ பறவையோ பூச்சியோ புழுவோ எதுவாயினும் உயிர்களை பாதுகாக்க வேண்டும். உயிர்களுக்கு உண்டான இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லுகிறார்கள, அந்த உயிர்களை ஓம்புதல் என்கிற ஒரு அறத்தை சொல்ல அந்த கதை, அந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் பிற்பாடு கொஞ்சம் புத்தி வந்த பிற்பாடு, அந்த புத்தி வந்தபோது ஒரு பாட்டு வரும், அந்த மாதிரி புத்தி வந்த பிற்பாடு அறிந்து கொண்ட ஒரு செய்தி. அதனால் நம்முடைய முன்னோர்கள் எதை சொன்னாலும் அதிலே மிக நுட்பமான செய்திகள் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் மாதிரி அறிஞர்கள் கிடையாது. மிக சர்வசாதாரணமாக மருத்துவரை அறிந்து வைத்திருக்கிறார்கள். கூழை குடித்தா கூட வெங்காயம் போட்டுக்கிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு, கூழ்னா தெரிஞ்சிருக்க உங்களுக்கு, கேழ்வரகு கூழ் குடித்தா வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடணும். அது எதுக்கு வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்ணும்? கேப்ப கூழ் எப்போ பண்ணால் அதில் வெங்காயத்தை அரிஞ்சு போடுவாங்க. அது எதுக்காக போடணும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உணவை மென்று சாப்பிட்றீங்களோ, உங்கள் வாயில் எந்த அளவுக்கு உமிழ்நீர் சுரக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் கணையத்தை இன்சுலின் சுரக்கும். அந்த இன்சுலின் சுரந்தாத்தான் உங்கள் உணவு உள்ள வயிற்றுக்குள்ளே போனதும் உணவில் இருக்கக்கூடிய சுக்ரோஸு குளுக்கோஸாக மாறும். அந்த இன்சுலின் வந்தால் தான் குளுக்கோஸ் சுக்ரோஸாக மாறும். அப்போ கூழை வந்து மென்று சாப்பிட முடியாது, அப்படியே மடக்குன்னு குடிக்கிறது. அப்போ குடித்தா உள்ளே போன உடனே அது சுக்ரோஸு குளுக்கோஸாக மாற்றுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்போ அது சுக்ரோஸாகவே சுகராகவே சர்க்கரையாகவே இருக்கும். ரத்தத்தில் போய் சர்க்கரை உட்காந்துட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவமாக வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஏன்னா பாதி வெங்காயத்தை சாப்பிட்டா 6 இன்சுலினுக்கு சமம், இன்சுலின் ஊசிகளுக்கு சமம்னு இன்றைக்கு அறிஞர்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இப்போ பல 100 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய முன்னோர்கள் அறிவார்ந்த பெருமக்கள் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி, இந்த வாயில் எச்சில் சுரக்கலனா வயிற்றில் இன்சுலின் சுரக்காது,
இன்சுலின் சுரக்கல்னா சுக்ரோஸு குளுக்கோஸாக மாறாது, குளுக்கோஸு மாறினா சர்க்கரையாக போவோம், சர்க்கரையாக போகாமல் இருக்கணும்னா அப்போ இன்சுலினை கொடுக்கணும். இந்த வெங்காயத்தை சாப்பிட்டா அந்த இன்சுலினாக அது மாறிவிடும். இந்த உணவை மாற்றிவிடும். எவ்வளோ பெரிய அறிஞர் பாருங்கள், எவ்வளோ அறிவாளித்தனமாக யோசிச்சிருக்காங்க பாருங்க. அத்தகைய சிறந்த அறிஞர் பெருமக்கள் வாழ்ந்த நாடு. அந்த நாட்டினுடைய இலக்கியங்கள் யாவும் கவிதைகளாக அமைந்திருக்கின்றன. எப்படி சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேர்த்து என்று சொல்லுகிறாரோ, இசையை சொல்லுகிறாரோ பாரதியார், அதுபோல தமிழுக்கு கவிதை ஒரு அடிப்படை தன்மையாக இருந்தது. அந்த கவிதைகளுக்கு யாப்பிலக்கணம் மிக முக்கிய வடிவத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் 11 பாடல்கள் நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த யாப்பின் சிறப்பு தான் என்று கூறி, அந்த யாப்பிலக்கண வகுப்பை தொடர்ந்து நம்மோடு பங்கேற்று நடத்தவிருக்கிறார் என்னுடைய தமிழாசிரியர். இனிமேல் அவர் நம்முடைய தமிழாசிரியர் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய தமிழாசிரியராக இருந்தவர் பள்ளிக்கரணையிலே நான் பார்த்தேன். பிறகு நெடுநாள் அவரோடு தொடர்பு இல்லாமல் இருந்தது. கவிஞர் பானுமதி மூலமாக அவருடைய தொடர்பு எண் கிடைத்து பேசி அவரோடு தொடர்பு சமீபத்தில் போராட்டத்துக்கு முன்பு தொடர்பு கொண்டு இன்று நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பன்னாட்டு கவிதை போட்டியினுடைய அனைத்து பதிவுகளையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புக்குரியவர் புலவரா ஜெயபாலன். பள்ளிக்கரணை தமிழாசிரியராக இருந்து பல பள்ளிகள் மாறி நிறைவாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டியிலே தமிழாசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக பதவி பெற்று தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றவர். அதிகபட்சமாக எனக்கு ஒரு 4-5 ஆண்டுகள் தான் வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். இளைஞர் தான் அவர். என்னமா நான் இளைஞனா அவர் இளைஞர் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு பள்ளிக்கரணையில் வசித்து கொண்டிருக்கிறார். எந்த பள்ளிக்கரணையில் அவரை பார்த்தேனோ அதே பள்ளிக்கரணையில் மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய மகள் திருமணத்திற்கு கூட வந்திருந்தார். என்னுடைய மகள் திருமணத்துக்கு வந்தவர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினேன். எல்லோரும் பார்த்தார்கள். அத்தகைய இப்போது நமக்கு யாப்பிலக்கண வகுப்பு எடுப்பதற்காக இணைந்திருக்கிறார். நிறைய இடத்துல யாப்பிலக்கணம் சொல்லித்தர்றாங்க. அவங்க சொல்லித்தர்ற யாப்பிலக்கணத்துக்கு இவர் சொல்லித்தரத்துக்கும் நிச்சயமாக மாறுபாடு இருக்கும். என்ன மாறுபாடு சொன்னால், அவங்க அந்த இலக்கணத்தை மட்டும் சொல்லித்தராங்க. அதை படிச்சுட்டு இவங்க கவிதை எழுத முடியாமல் கடினப்பட்டுக்கிட்டு சொற்களை தேடி 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 போட்டு அந்த 4 வரி பாவை எழுதுவதற்குள்ள தேடி தேடி போடுறாங்க. சொற்களை பொருளே வரமாட்டேங்க. அந்த கவிதையை படித்து முடிச்ச பொருளே வரமாட்டேன். சொற்கள் மட்டும் வருது. இயற்சீர் வெண்டலிருந்து வெண்சீர் வெண்டலிருந்து மாச்சீர் விளச்சீர் காய்ச்சீர் எல்லாம் இருக்குது. ஆனால் மொத்தத்தில் சீரே இல்லாமல் ஒரு பாட்டாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது அல்ல நம்முடைய நோக்கம். அந்த இலக்கணத்தை நாம் பயின்று கொள்ளுகிற பொழுது அதனுடைய ஓசை நயம் நமக்குள் நமக்கு இயல்பாக கவிதையும் வர வேண்டும். அந்த இலக்கணத்தோடு கவிதையும் வர வேண்டும். கவிதைக்கான கருத்து தனியாகவும் இலக்கணம் தனியாகவும் வைத்துக்கொண்டு இரண்டையும் ஒன்றாக சேர்த்து போட்டு கூட்டி செய்வதல்ல கவிதை. அப்படி செய்யப்படக்கூடாது. இயல்பாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கான ஒரு சரியான ஆசிரியர் தேவை என்று தேடிக்கொண்டிருந்தேன். ஐயா கிடைத்தார். ஐயா அதை நடத்த இருக்கிறார். அவரை இன்றைக்கு அது குறித்த ஒரு முன்னுரை என்று சொல்லலாம், ஒரு தொடக்க உரை என்று சொல்லலாம், அதை வழங்க இருக்கிறார். வாருங்கள் ஐயா. புலவர் ஜெயபாலன் புலவர் வாகைப்புலவர் என்ற பெயரில் எண்ணற்ற கவிதைகளை வடித்து கொடுத்தவர். என்னை பல இதழ் ஆசிரியர் அறிமுகப்படுத்தியவர். கவிதா மண்டலம் இதழாசிரியர் வானம்பாடி அவரை அறிமுகப்படுத்தினார். வண்ணச்சிறகு இதழாசிரியர் பார்த்தசாரதி என்கிற வளவன் ஓவிய பாவலர் வளவனை அறிமுகப்படுத்தினார். மெய்கண்டார் என்கிற பேராசிரியர் அறிமுகப்படுத்தினார். அவர் மூலமாக சிலம்பு செல்வர் மாப்போசினுடைய உரைகளை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சிக்கு சென்றபோது கூமாப்பா கவிஞர் கூமாப்பா, திரைப்பட பாடலாசிரியர் கூமாப்பா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது.
இப்படி பல வாய்ப்புகளை, வழிகளை எனக்கு அமைத்து கொடுத்தவர் என்னுடைய ஆசிரியர். இவர் வெறும் கவிதை மட்டும் எழுதி கொடுக்கவில்லை. என்னை எனது கையை பிடித்து கொண்டு அழைத்து சென்று எல்லாவற்றையும் அறிமுகம் செய்து வைத்து எனக்கு பல சிறப்புகளை பெற்றுக் கொடுத்தவர். வாருங்கள் ஐயா, உங்களுடைய உரையை தாருங்கள். வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். தம்பி நீலகண்டன் அவர்கள் என்னை பற்றி ஒரு சிறந்த முன்னுரையை கொடுத்தார். அவரோடு நான் சந்தித்த பொழுது அவருடைய ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன் எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலைக்கு நான் இப்பொழுது சென்று விட்டேன். தற்போது எனக்கு வயது 75 ஆகிறது. அவரோடு அவர் என் மாணவராக வந்து சேர்ந்த பொழுது வயது எனக்கு 25 என்று நினைக்கிறேன். ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவரோடு எனக்கு மீண்டும் தொடர்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. அவர் படிக்கின்ற பொழுது நான் அப்பொழுதுதான் புதிதாக பணிக்கு வந்திருந்தேன். அப்பொழுது 11ஆம் வகுப்பு, இப்பொழுது 11ஆம் வகுப்பு இல்லை. 12ஆம் வகுப்பு என்பது அப்பொழுது இல்லை. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு வரை தான் இருந்தது. அதன் பிறகுதான் இந்த மேல்நிலை கல்வி என்ற ஒன்று வந்தது. நான் முதலாக அங்கு சென்ற பொழுது, வகுப்புக்கு சென்ற பொழுது, இது போன்ற மாணவர்கள் அங்கு இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது சற்று பின்தங்கிய பகுதி. ஏனே மாணவர்கள் அனைவரும் ஆர்வம் இல்லாதவர்களாக பின்தங்கிய நிலையில் இருப்பார்களோ என்று எண்ணிதான் வந்தேன். பார்த்தா எனக்கே வியப்பாக இருந்தது. மாணவர்கள் அனைவருமே நல்ல திறமை உடையவர்களாகவும் சிந்தனை உடையவர்களாகவும் இருந்ததை பார்த்து நான் வியந்து போனேன். அதில் எனக்கு கிடைக்காமல் கிடைத்த மாணிக்கம் இந்த நீலகண்ட தமிழன் அவர்கள். அவரோடு எப்பொழுதும் என்னோடு இருப்பார். எங்கு சென்றாலும் நான் தங்கியிருந்த அறையிலும் சரி, நான் எங்கு சென்ற பொழுதும் எங்கள் கூடவே இருப்பார். ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் அவனை விடுங்க, எங்கள் பாடத்தையும் படிக்கட்டும், வெறும் தமிழ் மட்டும் படித்தா போதுமா, தேர்ச்சி இப்படி விழுக்காடு பள்ளி குறைஞ்சு விடுமே அப்படின்னு கேட்பார். இத்தனைக்கும் பார்த்தால் அந்த மாணவர்கள் அந்த தமிழ் மீது கொண்ட ஆர்வம், கவிதையின் மீது உள்ள பற்று எல்லாம் அவர் சின்ன வயதிலேயே அவரிடம் மிகுதியாக இருந்ததை நான் கண்டேன். எனவே எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கவிஞராக, ஒரு புகழ்பெற்றவராக வருவார் என்று நான் அப்பொழுதே நினைத்தேன். அது இப்பொழுது நினைவாகி, அது கனவாக இருந்தது, இப்பொழுது நினைவாகி நனவாகி அது இருப்பதை நான் பார்த்து மிகுந்த பூரிப்பு அடைகிறேன். அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை அவர் தமிழ் 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 என்று தன்னுடைய பேச்சையும் மூச்சையும் அதற்கே அளித்து நீலகண்டனாக இருந்தவர் நீலகண்ட தமிழனாக உயர்ந்து செந்தமிழ் செல்வனாக, செந்தமிழ் புதல்வனாக இருந்தவர் இந்த தமிழாகவே ஆகியிருக்கிறார். எனவே அவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும், தமிழுக்காக நிறைய பணி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவரை கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது நான் சங்க இலக்கிய பூங்கா என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறார். சங்க இலக்கியங்களே மக்கள் மத்தியில் பரவாமல் இருந்த காலத்தில், சங்க இலக்கியத்தை பற்றி பேசுபவர்கள் குறைவாக இருந்த நேரத்தில், நாம் இந்த சங்க இலக்கியத்தை வைத்து ஒரு தமிழ் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகவும் போற்றத்தக்கது. அந்த சங்க இலக்கிய பூங்கா வாயிலாக நான் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறேன். நிறைய கவிதைகள் அழகாக சிந்தனையோடு வெளிவந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக மூல காரணமாக இருப்பவர் நமது நீலகண்ட தமிழன் ஐயா என்றால் மிகையல்ல.
அவர் ஒரு அண்மையில் நான் சந்தித்த பொழுது கேட்டார், நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே யாப்பு இலக்கணம் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வயது முதிர்ந்த நிலையிலும் எனக்கு ஆர்வம்தான். இருந்தாலும் இளம் வயதில் செய்தது போல செய்ய முடியுமா என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. இருந்தாலும் என்னால் இயன்ற அளவுக்கு எப்பொழுதெல்லாம் என்னால் இயலுமோ அல்லது இந்த நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் எல்லாம் நிச்சயமாக இந்த தொண்டை நான் செய்வேன். இவருக்காக நான் எதையும் தமிழுக்காக செய்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாம் தொடர்ந்து இந்த இதை செய்யுள் பற்றி கவிதை என்பது இலக்கணத்தில் இல்லை. இலக்கணத்துக்காக நாம் கவிதை எழுதக்கூடாது. கவிதை என்பது ஓசைதான். தமிழையே பாருங்களேன். தமிழ் என்றாலே இசைத்தமிழ் என்று மூன்று தமிழ் என்று சொல்கிறோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ் என்று தமிழையே மூன்றாக போய்க்கிறோம். எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. இயல் இருக்கிறது, இசை இருக்கிறது, நாடகம் இருக்கிறது. இருந்தாலும் தமிழுக்கென்று அடைமொழி கொடுத்து சொல்லுவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்றுதான் சொல்கிறோம். ஏனென்றால் இயல்பாகவே தமிழ் மொழி இசை மொழியாக இருக்கிறது. இசை என்றால் ஓசை. ஓசை ஒழுங்குபடுத்துவது. மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் தான் புணர்ச்சி இலக்கணம் என்ற ஒன்றே இருக்கிறது. ஒரு சொல்லையும் இன்னொரு சொல்லையும் எப்படி சேர்ப்பது, அந்த சேர்ப்பதிலே இருக்கின்ற ஒரு இனிமை என்ன என்பதை தமிழர்கள் அந்த காலத்திலே உணர்ந்து இலக்கணம் செய்கின்ற பொழுது புணர்ச்சி இலக்கணம் என்ற ஒன்றையே எழுதியிருக்கிறாங்க. அந்த ஓசைப்படி அதை சேர்த்து எழுதுவார்கள். கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்று சொல்லுவாங்க பாருங்க. கற்றாரை கற்றாரே காமுறுவர். இதனுடைய சொல்லு என்ன, இந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்றவர்களுக்கு தான் கற்றதை பற்றி தெரியும் என்று சொல்வார்கள். அதுபோல கற்றார் என்று சொல்லுகின்ற பொழுது கல் என்பதுதான் அதனுடைய அடிப்படை இல்லைங்களா? கல்தார் ஒரு எழுதினார். ஏன் இப்படி சேர்த்து எழுதி கடினப்படியில் கற்றார் என்று ஏன் சொல்கிறீர்கள்? கல் தானே அடிப்படை, அது ஏன் கற்று என்று போட வேண்டும்? அதனால கல்தாரை காமுறுவர் என்று எழுதினார் அவர். அது எப்படி இருக்கிறது? கேட்பதற்கு இனிமையாக இல்லை. கற்றார் அது அடிப்படை சொல். அதனுடைய பகுதியாக இருக்கின்ற கல் என்பது கற்று என்று போடுகின்ற பொழுதுதான் இனிமையாக இருக்கிறது. கற்றாரை காமுறுவர் என்று சொல்லுகின்ற பொழுது. அதுபோல சொற்கள் புணர்ச்சியின் மூலமாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது. அதே போல கவிதை என்பதும் ஒரு குறிப்பிட்ட ஓசையில இணைக்கப்படுகின்ற பொழுது அது நமக்கு கேட்பதற்கும் படிப்பதற்கும் அதை நினைத்து சுவைப்பதற்கும் அது உதவியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அந்த கவிதை என்பது இலக்கணத்துக்காக என்று இல்லாமல் நாம் எழுதுகின்ற கவிதையை இலக்கண கஷ்டப்பட்டு எழுதக்கூடாது. ஓசையை ஒழுங்கமைக்க வேண்டும். அந்த ஒழுங்கமைப்பதிலே தான் அந்த பாட்டினுடைய இனிமை இருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது பாருங்க, நிறைய புது கவிதை என்று எழுதுகிறோம். புது கவிதை எல்லாமே ஒரு சுவையாகத்தான் இருக்கிறது. ஒருத்தர் எழுதினார், ஒரு மீசையும் தாடியும் பேசிக்கொண்டதாம். நீயும் நானும் ஒரே நேரத்தில் தான் தோன்றினோம். நீயும் நானும் ஒரே நேரத்தில் தான் தோன்றினோம். நீ மட்டும் வீரத்திற்கு, நான் மட்டும் சோகத்திற்கு என்று தாடி கவலைப்பட்டு கொண்டதாம் என்று எழுதுகிறார். இது போல ஒரு சுவைக்காக எதை வேணாலும் எழுதலாம் என்று எழுதி கொண்டிருந்தாங்கன்னா நன்றாக இருக்காது. அந்த பாட்டு கேட்பதற்கும் அதை படிப்பதற்கும் ஒருவித ஓசை ஒழுங்கு இருக்க வேண்டும். அதை சொல்வதுதான் அந்த கவிதை என்பது. அந்த கவிதை என்பது இலக்கணம் என்பது மிக கட்டுப்பாடு உடையது ஒன்று அல்ல. நம்மை ஒரு ஒழுங்குபடுத்துவது, ஒரு வழிப்படுத்துவதற்கு உள்ள ஓசைகளை எப்படி அமைப்பது என்பதுதான் இந்த கவிதை என்பது. அது எப்படி அமைத்தால் நம்முடைய சிந்தனைகளை எந்த ஒழுங்கிலே கொண்டு வந்தால் நமக்கு என்ன ஓசை கிடைக்கும் என்பதை அந்த காலத்திலேயே வெண்பாவாக, ஆசிரியப்பாவாக, கலிப்பாவாக, வஞ்சிப்பாவாக
அமைத்து அதிலிருந்து பல நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இன்றைய திரைப்பட பாடல்கள் வரை அமைந்திருக்கிறது. அதெல்லாம் எப்படி எழுதியிருக்கிறாங்க என்பதை நாம் சற்று ஆழ்ந்து கவனித்து பார்ப்போமானால் நாம் புதிய வடிவங்களை உருவாக்க முடியும். இப்போது பாருங்க, ஹைபுன் கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் என்றெல்லாம் புதிய புதிய கவிதைகள் வந்திருக்கிறது. நாம் அதுபோல நம்முடைய சிந்தனைகளை எப்படி ஒழுங்குபடுத்தி சொற்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது என்பதை நாம் இந்த யாப்பிலக்கணத்தின் மூலமாக நாம் வருகின்ற காலங்களில் பார்க்கலாம். நான் விருந்து உண்ண தான் வந்தேன், ஆனால் விருந்தாகி போனேன் என்று சொல்வது போல, நான் கேட்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நான் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். நண்பர் நீலகண்ட தமிழன் அவர்கள் நான் செய்ய வேண்டும் என்ற இந்த பணியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பணியை நான் செவ்வனே செய்வதற்கு முயல்கிறேன். அடுத்த நிகழ்வுகளில் இருந்து நம்ம இலக்கணத்தை நாம் தொடரலாம். வணக்கம். நன்றி, மிகுந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கவிதை என்பது இயல்பாக வர வேண்டும், ஓசைநயத்துடன் வர வேண்டும் என்று அழகான ஒரு கருத்தை கூறினீர்கள். உணர்ச்சிகளின் வெளிப்பாடு ஒரு ஓசையுடன் கூடி அந்த ஓசை லயத்துடன் வெளிப்படுவதுதான் கவிதை என்று பலரும் கூறியிருக்கிறார்கள். அதை மிக அழகாக ஒரு சில வரிகளில் எடுத்துக்காட்டி கூறினீர்கள். நீங்கள் இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டதையே நான் பெரும் மகிழ்வாக கருதுகிறேன். இது ஏதோ என்னுடைய ஆசிரியர் அவரை சிறப்பிக்கணும்னுக்காக சொல்ல வரல. நான் எப்பவுமே இதனால் இவன் செய்யும் அதில் ரொம்ப நம்பி கொள்ளலை. இதை யார் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் தேடிக்கிட்டே இருந்தேன். தேடிக்கிட்டு இருந்தபோது தான் நீங்கள் இவர் செய்தால் நல்லா இருக்கும், இவர் நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாரு, அதே மாதிரி தான் எல்லோரும் கற்றுக் கொடுப்பான்னு இவருக்கு தேர்ந்தெடுத்தேன். நான் இவரோட கூட பழகி எழுத கற்றுக்கிட்ட சில நாட்களிலேயே சந்தங்களை அறிந்து கொண்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த முத்தை தருபத்தி திருநகைன்னு ஒரு பாடல் தெரியும், ஒரு சந்தம் தெரியும். அந்த சந்தத்தில் அப்போது நான் சொல்கிறது 45-50 ஆண்டுக்கு முன்பு ஒரு பாடலை ஐயா எழுதியிருந்தார். அந்த பாடலை பற்றி இது என்னன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இது இந்த சந்தத்தில் இருந்து சொல்லி காமிச்சார். அப்போ அவர் சொன்னது எப்போ ஞாபகம், தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தனதான இவ்வளோ தாண்டா சந்தம், இந்த சந்தேகம்டா அப்படின்னு சொன்னார். இந்த கரெக்டாக அந்த வல்லினெல்லாம் கரெக்டாக வரணும், இந்த சீர்கள் இந்த மாதிரி இருக்கணும். இன்றைக்கும் நான் அந்த பாடல்கள் எழுதுகிற போது கருவிலம் விளாட்சியர் சொல்லுவாங்க. அந்த விளாட்சியர் வராமல் எழுத்துக்கு முயற்சி பண்ணுவோம். விளாட்சியர் வராமல் எழுத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த விலஞ்சியரில் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து நெடிலாக இல்லாமல் அது குரிலாக வரா மாதிரி எழுதுன்னு நினைப்பேன். அது நினச்சி இப்போ எனக்கு அது இயல்பாக வந்துருச்சு. இப்போ நான் ஒன்றும் தேடுறது கிடையாது, அது இயல்பாகவே அந்த ஓசை நயத்தில் தான் அந்த பாடல்கள் வருது. அதாவது தான் பின்னாடி இவர்கிட்ட பெற்ற அந்த சிறப்பான அந்த பயிற்சி தான் பின்னாடி நிறைய இசைப்பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு கிடச்சிது. திரைத்துறைக்கு போகக்கூட வாய்ப்பு கூட கிடச்சிது. நான் தான் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, நான் வந்துட்டேன், எனக்கு பிடிக்க நான் வந்துட்டேன். நான் அதுக்காக முயற்சி பண்ணி எனக்கு 2 இசையமைப்பாளர்கள் வாய்ப்பு தர கூட அழைச்சிலாம் பண்ணாங்க. பட் அவங்க பின்னாடியே போகிறது எனக்கு பிடிக்கல. அதனால் நமக்கு இது சரியாக வராது அப்படின்னு வந்துட்டேன். ஏன்னா அப்போ பொருளாதார ரீதியாக நிறைய வண்ணாலாம் வலிமையாக இருந்ததுனால வேண்டி இதில் போய் பொருளாதாரத்தை ஈட்டணும்னு அவசியம் இல்லை, நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் அவர் அன்றைக்கு கொடுத்த அந்த தட்டகார பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த தட்டகார பயிற்சி கட்சியில் இப்போது நிறைய பேர் பாடல் எழுதணும்னு சொன்னால் அந்த தட்டகாரம் தெரிஞ்சிக்காமல், இலக்கணம் தெரிஞ்சிக்காமல், ஏதோ ஒரு இசை மெட்டுக்கு எழுதுன்ற பேரில் அந்த இசைக்கு பொருந்தாமல் இழுத்து பாடி எழுதிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் சிறப்பான முறையில் நீங்கள் பாடல்கள் எழுதணும்னு நினச்சா இந்த வகுப்பில், இவருடைய வகுப்பில் நீங்கள் பங்கெடுத்து ஒரு சில நாட்கள் உங்களுடைய நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்கால கவிதை பயணம் மிகச்சிறப்பாக அருமையாக அமையும் என்பது
எனது தாழ்மையான என்று கூற மாட்டேன், என்னுடைய திடமான வலிமையான முழு நம்பிக்கையுள்ள கருத்து என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இவர் எந்த நேரத்தில் சொன்னாலும், எந்த நேரம் இந்த நேரம் தான் எனக்கு வசதி என்று எந்த நேரத்தை குறிப்பிட்டாலும் அந்த நேரத்திலே நம்முடைய யாப்பிலக்கணம் பயிலக்கூடிய மாணவர்கள் பங்கேற்று பயனுற வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு இப்போது என்ன வயது என்பது முக்கியமல்ல, எந்த வயதிலும் எதையும் கற்றுக்கொண்டு அந்த வயதிலிருந்து நாம் மேலோங்கி போய்விடலாம். இருக்கிற காலத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை கருத்தில் கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த வலைவலி வழியாக உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த யாப்பிலக்கண வகுப்பில் நீங்கள் பங்கேற்க விரும்பினால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது ஒரு மிக எளிய பணி தான் செய்ய வேண்டும். கடினமே கிடையாது, மிக எளிய பணி. 74-1-5 74-1-5. மீண்டும் சொல்லுகிறேன், 74-1-5 74-1-5. இந்த எண்ணில் ஒரு துண்டிப்பு இணைப்பு கொடுத்தா கூட போதும். நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், உங்களை தொடர்பு கொண்டு உங்களை இணைக்கிறேன். இந்த வலைவலியில வழியாக இதை கேட்டுக்கொண்ட அத்தனை பேரும் தயவு செய்து இந்த எண்ணுடன் தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் இணையுங்கள். அந்த நேரத்தில் பங்கேற்று நேரடியாக அவர் வழங்கக்கூடிய அந்த யாப்பிலக்கண வகுப்பு இவ்வளோ கடுமையாகவே தேவையில்லை, இவ்வளோ கடுமையான சொற்கள் தேவையில்லை. மரபுப்பா எழுதுவதற்கான ஒரு கலந்துரையாடல் போலத்தான் அவருடைய உரை இருக்கும். முதலில் ஒரு வகுப்பு எடுப்பார், பிறகு ஒன்றை சொல்லிக் கொடுப்பார், பிறகு உங்களிடம் ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்வார், அதை தீர்த்து வைப்பார். அந்த வகையில் அந்த வகுப்பு சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் தான் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். எனவே நமக்கு பயனுள்ள ஒரு வகுப்பு தொடர்ந்து வரும் காலத்தில் தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு இது ஒரு தொடக்க நிகழ்வு தான். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு விளம்பர நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி நடக்கப்போது என்பதற்கான ஒரு விளம்பர நிகழ்ச்சி தான் இது. அந்த விளம்பரத்தை உங்களுக்கு இந்த வலைவலி வழியாக வழங்கி இருக்கிறோம். இது குறித்து தமிழறி வானொலியிலும் இந்த செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் தமிழறி வானொலியுடைய இயக்குனர் தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்கள். எனவே அவர்களும் கூட இதை தொடர்பு கொள்வார்கள். எனவே இது வெறும் தமிழ்நாட்டு நிகழ்ச்சியாகவோ இந்திய நிகழ்ச்சியாகவோ அல்லாமல் ஒரு பன்னாட்டு நிகழ்ச்சியாக, பன்னாட்டு அளவிலே யாப்பிலக்கணம் பயில விரும்புபவர்கள் பயன்படுத்திக் கொள்கிற ஒரு நிகழ்வாக இது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது என்று கூறி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்ததற்கு நன்றி. தொடர்ந்து இங்கே நம்மோடு ஒரு சிலர் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் சில கருத்துக்களை பேச இருக்கிறார்கள். திருமதி ஜோதி அவர்கள் தருமபுரியில் முள்ளிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர், ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிக அருமையான கவிஞர், ஆனால் அவர் புதுக்கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார். அவரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனுற வேண்டும். அதே போல் நம்முடைய சுந்தர் சுவாமிநாதன், திருமதி கயல்விழி, திருமதி ராஜலட்சுமி, எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவரெல்லாம் அந்த வகுப்பிலே பங்கெடுத்து கொள்ள என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு நாள் என்பதாலும், இன்றைக்கு நவராத்திரி குழு தொடங்குவதற்கான முந்தின தினம் என்பதாலும் அவர்களுடைய வீட்டு பணிகளிலே சென்று ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காலையிலிருந்து சற்றேறக்குறைய 10 மணிக்கு தொடங்கி நிகழ்ச்சி தொடங்கி இப்போது 3:30 மணி வரை சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் இது மாலை வரை இந்த நிகழ்ச்சி தொடரும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு இருக்கிறது. சற்றேறக்குறைய 4 நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து திருமதி இரா ஜோதி அவர்கள் புத்துலக கவிஞர், சாதனை கவிஞர் என்ற விருது பெற்றவர். பாருங்கள் திருமதி இரா ஜோதி அவர்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பானது ஒரு நாளில் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கும் அவருடைய தமிழ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சக கவி ஆளுமைகளுக்கும்
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஹ் ஐயாவோட ஆசிரியரா அவர் வந்து நேர்காணல்ல வந்து கலந்துக்கும்போது எங்களுடைய பள்ளி பருவமும் எங்களுடைய ஆசிரியர்களோட அந்த மலரும் நினைவுகளாகவும் நினைச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் ஐயா வந்து நல்ல கணீர்னு ஒரு குரல்ல வந்து இந்த பேசும்போது ரொம்ப மகிழ்வா இருந்தது. உங்ககிட்ட வந்து நாங்க இந்த இலக்கணத்தை கத்துக்கிறதுக்கு மிகவும் ஆர்வத்தோட இருக்கிறோம். நீலகண்ட தமிழன் ஐயா வந்து எங்களுடைய இந்த கவிதை பணியில எங்களுக்கு கை கொடுத்து அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த கவிதைகளை எழுதுவதற்கு தூண்டுகோலாகவும் இருக்கிறார். அவருடைய ஆசிரியரான உங்களிடம் நாங்களும் பயின்று நீலகண்ட தமிழன் ஐயா போல இந்த கவிதையிலும் இந்த பணியிலும் தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்ள மிக்க ஆர்வத்தோடு இருக்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா, நன்றி, மிகுந்த நன்றி. நல்ல ஒரு அருமையான கவிஞர். இவர் ஒரு கவிதை எழுதி கொடுத்தார். மிகவும் தாமதமாக அனுப்பினார். நான் உடனே நம்ம அந்த கவிதையை பார்த்தா கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. பூ பூ என்ற தலைப்பிலே வந்தது. அது தங்க இலக்கிய பாடலில் வருவது போல தலைவன் தலையை விட்டு சென்று விடுகிறான். தலைவி தனித்து நின்று போல அந்த கவிதை அமைந்திருந்தது. அது உடனே அவருடைய குரல் பதிவை வாங்கி அனுப்பி வைத்தேன். உண்மையில் எனக்கு நான் நினைத்து போல் தான் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் கடைசியாக வந்த இவர் முதல் பரிசு தட்டி சென்று விட்டார். கடைசியாக வந்தவர், ஆனால் அந்த பரிசை முதல் பரிசு தட்டி சென்று விட்டார். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இலக்கிய அன்பரும் கவிஞர் தம்பதியுமான திரு கந்தபாலன், கவிஞர் கந்தபாலன், அவருடைய துணைவியார் கவிஞர் திருமதி உமா கந்தபாலன் இருவரும் சேர்ந்து இவருடைய கவிதையை முதல் பரிசு கவிதையாக தேர்ந்தெடுத்து இவருக்கு ஒரு பரிசு தொகையை வழங்கினார்கள். அது தொகை எவ்வளவு என்பது முக்கியமல்ல, ஒரு இங்கிலாந்து கவிஞர் அந்த கவிதையை தேர்ந்தெடுத்து வழங்கினார் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் சிறப்பான கவிதையை எழுதியவர். முதல் கவிதையிலேயே அதை அடித்து கொண்டு சென்று விட்டார், பரிசை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். அத்தகைய திறமை வாய்ந்தவர். அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடர்ந்து இந்த யாப்பு இலக்கணம் பயில்வேன் என்று சொல்லியது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே யாப்பு இலக்கணம் படித்தால் உங்கள் கவிதை இன்னும் சிறப்படைந்துவிடும், உண்மையிலே சிறப்படைந்துவிடும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன் பைந்தமிழை போற்றுவோம் என்ற நூல் தயாரிப்பில் உள்ளது. அநேகமாக இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த புத்தகம் தயாரித்து வெளிவர இருக்கிறது. திருநெல்வேலியைச் சேர்ந்த கவிஞர். இவர் என்னை சந்திக்க வருகிற போதெல்லாம் அல்வாவோடு வருவார், திருநெல்வேலி அல்வாவோடு வருவார். அத்துடன் அந்த அல்வாவை விட, அந்த இருட்டுக்கடை அல்வாவை விட சுவை மிகுந்த வெளிச்ச கவிதையோடு வருவார். ஒரு கையிலே பையிலே இருட்டுக்கடை அல்வாவும் தன் நெஞ்சத்திலே வெளிச்ச கவிதையும் கொண்டு வருபவர். வாருங்கள் ஐயா. சுந்தர் சுவாமிநாதன். வணக்கம். வணக்கம் ஐயா. சிந்தனையை ஒழுங்குபடுத்தி சொற்களை கட்டும் யாப்பிலக்கண பயிற்சி உங்கள் ஆசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கிறது, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதை நான் கற்றுக்கொண்டு கவிதையில் சிறந்து விளங்கும் என்ற ஆசையா உள்ளது. இந்த நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் நடக்க வேண்டும் என்று நான் நேரடி வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு யாப்பிலக்கணம் கற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப நாளாக ஆசை. அது உங்கள் மூலம் நான் நிறைவேறும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது ஐயா. இது தொடர வேண்டும் இந்த நிகழ்வு. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. கேள்வி அம்மா இருக்கீங்களா? ராஜேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? வாங்கம்மா.
அண்ணா மிக்க மகிழ்ச்சி. நானும் ஆர்வமாகத்தான் இருக்கிறேன். ஏன்னா, புதுக்கவிதை மட்டும் தான் தெரியும். புதுக்கவிதைன்னா, அதுவும் மரபு சார்ந்து நமக்கு அதிக பயிற்சி கிடையாது. ஸோ, அதை உங்க ஆசிரியர் கற்பிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப அதை கத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த தமிழ பத்தின ஒரு ஆர்வமே வந்து தமிழாசிரியர்கள் மூலமா தான் நம்மளுக்கு வருது. ஸோ, அ அதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். கலந்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. திருமதி ராஜலட்சுமியும் அதே போலத்தான். அவங்களுடைய கவிதைகளை பொறுத்தவரை நான் ஒரு 30 கவிதைகள் படித்திருக்கிறேன். அனைத்துமே வேள்பாரி நிகழ்ச்சிக்காக வேள்பாரி நூலை படித்துவிட்டு அந்த நூலினுடைய ஒவ்வொரு அத்தியாயமாக எடுத்துக்கொண்டு பரம்பு நோக்கி பயணம் என்று தலைப்பிட்டு மிகச் சிறப்பாக எழுதியிருந்தார். இவருடைய கவிதைகளை படிக்கிற போதே வேள்பாரி படித்தது போன்ற ஒரு உணர்வு கிடைத்தது. நான் இவருடைய கவிதைகள் ஒரு 1-2 தான் எனக்கு அனுப்பினார். முதல் கவிதையிலேயே நான் கண்டறிந்து விட்டேன், ஒரு நல்ல கவிதை கைவரப்பெற்றவர் என்று. புதுக்கவிதை தான் எழுதியிருக்கிறார். புதுக்கவிதை எழுதக்கூட அதற்கும் ஒரு ஒலி நடை இருக்கிறது, ஒரு ஓசை நயம் இருக்கிறது, சொல் பிரயோகம் இருக்கிறது. அதையெல்லாம் இவர் அதில் கொண்டு வந்திருந்தார். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் இவர் பங்கேற்றதும் தொடர்ந்து இந்த யாப்பிலக்கணம் பயில ஆர்வம் தெரிவித்திருப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு கருத்து உண்டு. மரபிலக்கணம் முழுவதும் தெரியாதவர்கள் அல்லது குறைந்தபட்சமாக தெரியாதவர்கள் புதுக்கவிதை எழுதினால் சிறப்பாக இருக்கார். இன்றைக்கு வைரமுத்து இந்த அளவுக்கு சிறப்பாக எழுதுகிறார் புதுக்கவிதை, அவருக்கு மரபு நன்றாக தெரியும். மரபு தெரியும், இலக்கியம் படிச்சிருக்கார், தமிழ் இலக்கியத்தை முழுவதுமாக கற்றறிந்திருக்கார். இது இரண்டும் இருப்பதால் தான் வைரமுத்துனுடைய கவிதைகள் சிறப்பாக இருக்கிறது. கண்ணதாசன் கவிதைகள் சிறப்பாக இருக்கின்ற கண்ணதாசன் அனைத்து இலக்கியங்களையும் படித்திருக்கிறார், கம்பராமாயணத்தை அறிந்திருக்கிறார். அதனால தான் நான் எங்கே பார்த்தாலும் கம்பன் வந்து விழுவான் அவருடைய பாடல்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், நான் வைரமுத்து போல எழுத வேண்டும், அதற்காகத்தான் நான் வைரமுத்துவை படிக்கிறேன் என்று சொன்னார். நீ வைரமுத்துவை போல் எழுத வேண்டுமானால் வைரமுத்து எழுதி படித்தால் வைரமுத்து ஆக முடியாது. கண்ணதாசனை போல் எழுத வேண்டுமானால் கண்ணதாசனை படித்தால் கண்ணதாசன் போல எழுத முடியாது, கண்ணதாசன் ஆக முடியாது. வேண்டுமென்றால் கண்ணதாசனுக்கோ அல்லது கண்ணதாசனை படித்தவர் கண்ணதாசனுக்கு போலியாகவோ அல்லது வைரமுத்துவை படித்தவர் வைரமுத்துவுக்கு ஒரு போலியாகவோ இருக்கலாமே தவிர வைரமுத்துவாகவோ கண்ணதாசனாகவோ இருக்க முடியாது. இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், நீ எதுக்கு கண்ணதாசன் ஆகணும், நீ எதுக்கு வைரமுத்து ஆகணும், நீயாகவே இருந்து விட்டுப்போ. நீ எதுக்கு அவனை பார்த்து புளிய மாதிரி சூடு போட்டுக்கிட்டா புளியாயிட முடியுமா? தேவையில்லை. பூனையாக இருப்பது ஒன்றும் தவறு கிடையாது. எனவே நீ உன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், உன்னுடைய இலக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அவங்கெல்லாம் என்னென்ன படித்தாங்களோ அதை நாம் படித்தா நாமளும் அவங்கள மாதிரி உயர்ந்து போயிடலாமே தவிர அவங்கள படித்தா நம்மளால் உயர முடியாது, எட்ட முடியாது. நாம் அவங்கள மாதிரி தான் எழுதிட்டு ஒரு போலியாகத்தான் இருக்க முடியும் என்ற கருத்தை கூறி திருமதி ராஜேஷனுடைய கவிதைகளை படித்த போது இயல்பாகவே அவருடைய கவிதைகளை வளம் காணப்பட்டது. அதனால்தான் தொடர்ந்து நீங்கள் பதிவிடுங்கள் என்று வற்புறுத்தி நான் இதுவரை எழுதியிருக்கேன், நீங்கள் மொத்தத்தை எழுதுங்க, ஒவ்வொன்றாக எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். எழுதியவரை போட்டுவிட்டு மீண்டும் எழுதி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அத்தியாயத்தையும் அடுத்த அத்தியாயத்தையும் அடுத்த நூலையும் அடுத்த பகுதியும் எழுத தொடங்கிவிட்டார். அவருடைய கவிதைகளை படித்தபோது நான் சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் கவிதைகளை நானே நூலாக்கம் செய்கிறேன் என்று சொன்னேன். நான் எப்போது வாக்குறுதி கொடுத்தோ அதை செய்து விடுவேன், நிச்சயமாக செய்வேன். அவர் எழுதி முடிக்கிற போது அவருடைய கவிதைகளை தொகுத்து அதை
வேள்பாரி என்ற தலைப்பு வரும்படியாக, அதாவது புது கவிதைகள் வேள்பாரி என்றோ அல்லது எனது கவிதைகள் வேள்பாரி என்றோ ஒரு தலைப்பு கொடுத்து அந்த நூலை அந்த வீரயுகநாயகன் வேள்பாரி நூலை எழுதிய சு. வெங்கடேசன் அவரை அழைத்து அந்த நூலை வெளியிட ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். இயன்றவரை அவரை அழைத்து வெளியிடச் செய்வேன். இயலவில்லை என்றால் அவரிடம் ஒரு வாழ்த்துறை அல்லது மதிப்புரையாவது வாங்கி சேர்த்து அதை வெளியிடுவேன் என்று இந்த அரங்க வாயிலாக உறுதி கூறுகிறேன். அதை அவரிடமே சொல்லியிருக்க அதை நிச்சயமாக செய்வேன் என்று இப்போது சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் கனவாசிரியர் விருது பெற்ற திருமதி கயல்விழி அவர்கள். கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா. திருமதி கயல்விழி அவர்களே, திருச்சியைச் சேர்ந்தவர். வாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, இன்னைக்கு பாரியை பற்றியும் யாப்பிலக்கணத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தீங்க நீங்க எல்லாம் மரபுப்பா எழுதலான்னு. எங்க போய் கத்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கான வழியையும் நீங்களே காட்டி கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர் ஒரு நல்ல கவிஞர். கணித ஆசிரியராக இருந்தாலும் கூட நல்ல ஒரு கவிதை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் திருமதி கயல்விழி அவர்கள். தமிழ்நாடு அரசின் கனவாசிரியர் விருது பெற்றவர். அடுத்த ஆண்டு இவர் நிச்சயமாக நல்லாசிரியர் விருது பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று இவரும் தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்த எனது பள்ளி தமிழாசிரியரும் எனது கவிதைகளுக்கு ஆசிரியருமாக திகழக்கூடிய புலவர் ஜெயபாலன் என்கிற புலவர், கவிஞர், பாவலர் வாகைப்புறவன் அவர்கள் இந்த யாப்பிலக்கண வகுப்பு தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு உரை வழங்கினார்கள். மிக அரிய கருத்துக்களை அதிலே கூறினார்கள். தமிழ் மொழி என்பது ஒரு இசை மொழி என்று குறிப்பிட்டார்கள். அந்த இசை மொழி ஓசை நயத்தால் கவிதையாக இருக்கிறது. அந்த ஓசை உங்களுக்குள் வர வேண்டும், வந்தால் கவிதை தானாக வரும் என்பது போல அவருடைய கருத்து அமைந்ததாக நான் என்னுடைய சிற்றறிவுக்கு புரிந்து கொண்டேன். ஒருவேளை அதனினும் மேலான கருத்துக்களை அவர் கூறியிருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் அறிவு பெறுகிற போது அதை புரிந்து கொள்வேன் என்று கூறி கொள்வேன். இந்த நிகழ்ச்சியிலே வேள்பாரி தொடர் நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கவிஞர் சா ராஜலட்சுமி அவர்கள் கோவிலில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் திருமதி இரா ஜோதி ராமன் அவர்களுக்கும், கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன் அவர்களுக்கும், கவிஞர் கயல்விழி அவர்களுக்கும், கவிஞர் ராஜலட்சுமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியுடைய தொடர் நிகழ்ச்சிகள் நாள் அறிவிக்கப்பட்டு, நேரம் அறிவிக்கப்பட்டு, சற்றேறக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் அது அமையும். ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியும் மாலை 6:30 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியுமாக இந்த வேள்பாரி நிகழ்ச்சியும் யாப்பிலக்கண நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எனவே இரண்டிலும் நம்முடைய சங்கத்தமிழுக்கு போன்ற வகுப்பினர் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி குறித்த இந்த யாப்பிலக்கண நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்பதானாலும் சரி, இல்லை வீரயுக நாயகன் வேள்பாரி நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்பார் என்றாலும் சரி, இதை நாம் எப்படி சென்றடைவது, யாரிடம் கேட்பது என்றெல்லாம் நீங்கள் ஒன்றும் பதற வேண்டாம். மிக எளிதான வழி, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வலையொலியின் கருத்து பெட்டகத்தில் உங்கள் பெயரையும் தொலைபேசி எண்ணையும் பதிவிடுங்கள். உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். அல்லது ஏற்கனவே சொன்னது போல 7401 5
741005. இதே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், எளிமையாக புரிந்தபடி. 740-15 741-5. இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரே ஒரு துண்டிப்பு இணைப்பு அழைப்பு கொடுங்க போதும், உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், எங்களை சிறப்பிக்கலாம், நீங்களும் சிறப்படையலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.